பண்ணணும் அண்ணா நினைச்சிருந்தா இந்த செலிப்ரேட் இவ்வளவு பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அதை பெரிய ஹோட்டல்லையோ எங்க வேணாலும் போய் செலிப்ரேட் பண்ணிருக்கலாம். என் படத்துக்கு 110 ரூபா கொடுத்து வந்து பாக்குறாங்க, உங்க கூட தான் செலிப்ரேட் பண்ணணும்னு அண்ணா வந்திருக்காங்க. அண்ணா உட்காந்து பாக்குறீங்களா இல்லன்னு சொல்லி 45 மினிட்ஸ் நின்னுகிட்டே உங்க கூட என்ஜாய் பண்ணாங்க அண்ணா படத்தை. வந்திருக்கிற அத்தனை தெய்வங்களுக்கும் வணக்கம். இது இந்த மாதிரி ஒரு காட்சி பார்க்கணுன்றது கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் காத்துட்டு இருந்தோம். நானும் சுந்தர் சார், மதக ஜெயராஜா சண்டைக்கோழிக்கு அப்புறம் என்னோட ஃபேவரட் படம் இது. நிறைய காரணங்களுக்காக எல்லா படத்துக்கும் உழைப்போம், ஆனால் இது ரிலீஸ்க்காக உழைக்கிறது முதல் படம். இது உங்கள் முன்னாடி கொண்டு நீங்கள் இப்போ எப்படி நீங்கள் எல்லாம் சிரித்து நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் ஒவ்வொரு சந்தானமோட காமெடி ஆகட்டும், அந்த ராஜேந்திரன் மனோபாலா சாரோட காமெடி ஆகட்டும், நீங்கள் சிரிச்சது பார்க்கும்போது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. அடுத்தடுத்து நல்ல படங்கள் பண்ணணுன்ட்டு. இது என்னது இது இது இதை விட ஒரு கோயில் போகிறத விட இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்குறது கோயிலுக்கு போனால் ஒரு தெய்வம் தான் பார்க்க முடியும். ஆனால் திரையரங்கத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு பாட்டு விஜய் ஆண்டனியும் சுந்தர் சாரும் முடிவு பண்ணாங்க, இந்த பாட்டுக்கு ஒரு சிங்கர் வேணும், ஆனால் ரெகுலர் சிங்கராக இருக்கக்கூடாது, ஒரு வித்தியாசமான சிங்கராக இருக்கணும். அவன் இனிமே இந்த பாட்டு பாடினதுக்கு அப்புறம் இனிமே பாடவே கூடாது, அந்த மாதிரி ஒரு பாடகர் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அது நீங்க ஆதரிக்கும் போது எனக்கு பெஸ்ட் ஆக்டர் 2025 வருதோ இல்லையோ, பெஸ்ட் சிங்கர் வருது. இது எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு, லேடிஸ்க்கு என்னோட மனமார்ந்த நன்றி. நீங்கள் சண்டே டைம் டேக் ஆஃப் பண்ணிட்டு உங்களோட நீங்கள் சம்பாதிச்ச பணத்தில் ஒரு பங்கு எடுத்து இந்த படத்தை பார்க்கணுன்னு காசு கொடுத்து படம் பார்க்குறது உண்மையிலே எங்களை மாதிரி நடிகர்களுக்கு ஒரு 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 சந்தோஷம்தான். ஏன்னா எல்லாரும் உழைச்சி சம்பாதிக்கிறோம். அந்த பணத்தில் அந்த பணத்தில் ஒரு பங்கு எடுத்து இன்னொருத்தர் நம்ம குடும்பத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தனோட படத்தோட தியேட்டருக்கு போய் அந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு நீங்கள் வந்தீங்க பாருங்களேன். அதுவும் நீங்கள் தியேட்டருக்கு படம் பார்த்தீங்க பாருங்களேன், அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் சூப்பருங்க. நான் தான் சொல்கிறேனே, இப்போ இந்த நண்டு சிண்டுங்கெல்லாம் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன். 3 மாதம் வரமாட்டேன், 6 மாதம் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக சைக்கிளில் வரலான்னு இருந்தேன். அதான் மார்க் ஆண்டனியில் சொல்கிற மாதிரி என்ன டைலாகு, அதான் இந்த விஷால் விழவும் மாட்டான், விடவும் மாட்டான். ஏன்னா உங்களால இந்த மேடையில நான் நிக்கிறேன். உங்களால நான் அந்த ஸ்கிரீன்ல 20
சந்தோஷமாக வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணுறேன். இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஒரு நடிகனை வந்து 20 வருஷம் நீங்கள் அழகு பார்த்து நீங்கள் வந்து அவனை ஆதரித்து அவனுக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுத்து ஹிட்டோ ஃப்ளாப்போ அவனுக்கு வந்து ஒவ்வொரு படமும் வந்து ரிலீஸ் ஆகும்போது ஒரு தியேட்டருக்கு வந்து படம் பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தியேட்டருக்கு வந்து படம் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐ லவ் யூ ஆல். எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நான் உண்மையிலே சொல்கிறேன், ஒவ்வொருத்தரும் அரவணைப்பேன். ஏன்னா இது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இதை விட ஒரு சந்தோஷம் கிடைக்காதுங்க. ஒரு லவ் யூமா, உன்னை மட்டும் இல்லை எல்லாரையும் நான் லவ் பண்ணுறேன். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த படம் வந்து கொண்டு வரணும். பொங்கலுக்கு வந்து இது கரெக்டான ஒரு திரைப்படமாக இருக்கும். ஏன்னா ஃபேமிலியாக வந்து ஒரு படத்தை இது ஒரு லாங் ஹாலிடே ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு படத்தை பார்க்கணும். இப்போ ஜாலியாக வந்து ஒரு 2.5 hours எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும் வாழ்க்கையில். அது எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒரு 2.5 hours வந்து ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்ட்டு. தேங்க்யூ. அண்ணா பேசும்போது சொன்னாங்க, குடும்பத்திலே இல்லாத ஒருத்தர் படத்துக்கு 110 ரூபா கொடுத்து பாக்குறீங்கன்னு. எங்க அண்ணன் படத்தை நாங்க பாக்குறோம், அண்ணன் படத்துக்கு போக மாட்டோமா? எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்கல்ல, சிங்கம் மாதிரி இருக்காங்க. என்ன நான் பாட்டு பாடினானோ மை டியர் come and see me. Come and see me. Tell I love you. இல்லனா I will die. Ilana I will die. Thank you. அதான் நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாம் வந்து ஓட்டு போட்டு எனக்கு பெஸ்ட் சிங்கர் அவார்டு கொடுத்து இதுல வந்து யோசிச்சு பாருங்க. இப்போ பட்டியலில் வந்து